பிரைஸ் தி லார்ட். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டான். வெகு காலமாக ஒருத்தன் வியாதிப்பட்டிருக்கிறான். அவனை இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, நீ சுகமாகணும் குணமாகணும் விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நம்ம கூட என்னன்னா நிறைய இந்த தனிப்பட்ட விதமா ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கலாம், ரொம்ப நாளா குணமாக முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம், ரொம்ப நாளா நீங்க அதை நினைச்சு கஷ்டப்பட்டு இருப்பீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில. அப்புறம் நம்மளோட குடும்பத்துல கூட என்னன்னா ஏதோ ஒன்று சந்திக்கப்படாம ஏதோ ஒரு கஷ்டத்திலேயே நம்ம குடும்பம் போயிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்துனால அவங்களை பார்த்து சொல்றாரு, அப்படி வெகு காலமா இப்படியா இருக்கிறப்பா கஷ்டத்துல நான் இப்போ சொத்தமா குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த வசனத்துல ஒரு சில காரியத்தை சொல்லுகிறேன். இந்த வியாதிஸ்தன் 38 வருஷமா வியாதியா இருக்கான். எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா எருசலேம்ல பெதஸ்தாண்டப்படுகிற ஒரு குளம் இருக்குது. அது நிறைய படுத்து கொண்டு இருக்கான். இந்த குளத்துல தேவதூதர் கலப்பாரு. அது கலக்கும் போது என்னன்னா, யார் முன்னாடி இறங்குறாங்களோ அந்த குளத்துல அவங்க எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் குணமாயிடும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணான்னு சொன்னா, உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போப்பா அப்படின்னு. இந்த வியாதிஸ்தன் என்ன காரணம்னா, இவன் யாராச்சும் ஒருத்தர் தனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்பதான் நான் குணமடைய முடியும்னு சொல்லி இவனா ரொம்ப நாளா என்ன பண்ணா காத்துட்டு இருக்கான். யாரும் இவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே தெரியல. இயேசு கிறிஸ்து நான் பாக்குறாரு, இவன் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கானே, ரொம்ப நாளா வருத்தத்துல இருக்கான், ரொம்ப நாளா இந்த வியாதியில இருக்கானே, இவனை குணப்படுத்தணும், யாரும் என்னன்னா தேவையில்ல, நான் இவனுக்கு குணப்படுத்துறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து குணப்படுத்துறேன். நம்மளுடைய வாழ்க்கையில கூட என்னன்னா, நம்ம யாராவது ஒருத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணாங்க தேடுவாங்கன்னா எந்த மனுஷனும் எதுவுமே இந்த உலகத்துல நம்ம ஹெல்ப் பண்ணாது. இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா உதவி செய்ய முடியும். அவதான் நம்மளை முற்றிலுமா என்ன பண்ணணும்னா குணமாக்க முடியும்.